கன்னட தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் கோலிவுட்ல காலடி எடுத்து வைத்திருக்க நிலையில முதல் படமே தளபதி விஜயின் படத்தை தயாரிக்க முன்வந்திருக்காங்க. கேஜிஎஃப் ஹீரோ யஷ் நடிப்பில் பிரம்மாண்டமா உருவாகி வரும் டாக்ஸிக் படத்தை தயாரித்து வர்ற நிறுவனம் அடுத்ததா தளபதியோட 69வது படத்தை தயாரிக்க போவதா அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. இன்று மாலை 5 மணிக்கு தளபதி 69 படத்தின் அப்டேட்டை வெளியிட்டு விஜய் ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியிருக்காங்க. தளபதி 69 படத்தை இயக்குனர் வினோத் இயக்குறாரு. அனிருத் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு அப்படின்னு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில நாளை செப்டம்பர் 14ஆம் தேதி 5 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. கடந்த வாரம் வியாழக்கிழமை வெளியான கோட் திரைப்படம் இந்த வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு மற்றும் மிலாடி நபி விடுமுறை என பீக் ஆகி ஓடும் என எதிர்பார்க்கப்படுது. 400 முதல் 500 கோடி ரூபாய் வரை பாக்ஸ் ஆபீஸ்ல வெங்கட் பிரபு இயக்கிய கோட் படம் வசூல் வேட்டை நடத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சுமார் 400 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்த இந்த படத்துல விஜயோட பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், ஜெயராம், ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி, சிவகார்த்திகேயன், லைலா, ஏஐ மூலமா கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு ஏகப்பட்ட பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. தளபதி 69 படத்தோட அப்டேட் வந்ததை நினைத்து ரசிகர்கள் சந்தோஷப்படுறதா இல்ல இதுதான் தளபதி விஜயோட கடைசி படம் அப்படின்னு வருத்தப்படுறதான்னு ரொம்பவே மன கஷ்டத்துல இருந்திருக்காங்க. கோட் படத்தை விட தளபதி 69 படத்தை வேற லெவல்ல கொண்டாடணும் அப்படின்னு மிகப்பெரிய வெற்றி படமா மாற்றணும்னு விஜய் ரசிகர்கள் இப்பவே முடிவு பண்ணியிருக்காங்க. ஒன் லாஸ்ட் டைம் என கேவிஎன் தயாரிப்பு நிறுவனமே வெளியிட்டு விஜய் ரசிகர்களை கதற விட்டிருக்காங்க. தளபதி விஜயோட தளபதி 69 படத்தின் இயக்குனர் மற்றும் இசையமைப்பாளர், படத்தின் தலைப்பு உள்ளிட்ட விஷயங்கள் இன்னைக்கு மாலை 5 மணிக்கே வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இத்தனை வருஷங்களா தியேட்டர் செலிப்ரேஷன் விஜய் படங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு வீடியோவா வெளியிட்டு ரசிகர்களை கண்ணீர் மல்க ஃபீல் பண்ண வச்சுட்டு நாளை மாலை அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு கேவிஎன் அறிவிச்சிருக்காங்க. சதுரங்க வேட்டை படத்துல விஜயை வைத்து கலாய்த்தவர் தான் வினோத் அப்படின்னு ஏகப்பட்ட ட்ரோல்கள் குவிந்தாலும் அடுத்து அஜித்தை வைத்து அவர் 3 படங்களை இயக்கும் போது கூட விஜய் ரசிகர்கள் வினோத்துக்கு ஏகப்பட்ட விமர்சனங்களையும் மோசமான ட்ரோல்களையும் அடுக்கினாங்க. அஜித்தோட வினோத் இணைந்து ரசிகர்கள் கொண்டாடும் அளவிற்கு துணிவு படத்தை கொடுத்திருந்தாரு. ஆனா அந்த படம் கூட பெரிதா இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்கல. தளபதி 69 படத்துல வினோத் சம்பவம் எப்படி இருக்கும் அப்படின்றத காத்திருந்து பார்த்துக்கலாம். வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜய் நடித்துள்ள கோட் படம் கடந்த 5ஆம் தேதி திரைக்கு வந்தது. இந்த படம் 8 நாட்கள்ல 332 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருப்பதா பாக்ஸ் ஆபீஸ் தகவல்கள் தெரிவிக்குது. இப்போ வரைக்கும் பெரும்பாலான தியேட்டர்கள்ல அரங்கம் நிறைந்த காட்சிகளாக ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த வார இறுதியில் இன்னும் வசூல் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. கோட் படத்தை அடுத்து வினோத் இயக்கும் தனது 69வது படத்துல நடிக்க போறாரு விஜய். இந்த படத்தில் சிம்ரன், சமந்தா, மமிதா பைஜு உள்ளிட்ட பலர் ஒப்பந்தமாகி இருக்காங்க. மேலும் அனிருத் இசையமைக்கும் இந்த படத்திற்கு சத்யன் சூரியன் ஒளிப்பதிவும் எடிட்டராக பிரதீப் ராகவும் தற்போது ஒப்பந்தமாகி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு.